பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி நியூ சிலபஸில் யூனிட் 1ல் இந்த அல்காக்சைடு அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அதாவது இந்த அல்காக்சைடு ஆஸ் லிகேண்ட் இன் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ், எப்படி இந்த அல்காக்சைடு ஒரு லிகேண்டாக மெட்டல் காம்ப்ளெக்ஸில் ஆக்ட் பண்ணுது, ஸோ அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் அன் அல்காக்சைடு லிகேண்ட். அப்போ அல்காக்சைடு, அப்போ அங்கே வந்து என்ன இருக்கணும், ஆக்சைடு இருக்கணும், அதே போல் ஒரு அல்கைல் குரூப் இருக்கணும். ஸோ அல்கைல் குரூப்பு வித் ஒரு ஆக்சைடு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்கஹால் கிடையாது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் மெட்டல் வித்து ஒரு O- இருக்குது. இதில் வந்து ஈத்தர் இருக்குது. இப்போ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்காக்சைடு லிகேண்ட். அப்போ ஒரு அல்கைல் குரூப்பு, அதுக்கப்புறமா ஒரு ஆக்சைடு லிகேண்ட். RO- இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, வாட் டைப் ஆஃப் டோனார் இஸ் த அல்காக்சைடு லிகேண்ட் இன் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ். இப்போ என்ன மாதிரியான ஒரு லிகேண்ட் இந்த அல்காக்சைடு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிக்மா டோனார் அண்ட் ஆல்சோ ஒரு பை டோனார், ரெண்டுமே உள்ளது தான் இந்த அல்காக்சைடு லிகேண்ட். அப்போ இதில் இந்த அல்காக்சைடு லிகேண்ட் ஆக்ட் அஸ் ஸ்ட்ராங் சிக்மா டோனார்ஸ் த்ரூ த ஆக்சிஜன் ஆட்டம் அண்ட் வீக் பை டோனார்ஸ் டியூ டு த லோன் பேர்ஸ் ஆன் ஆக்சிஜன். அப்போ இது ரெண்டுமே பாசிபிள், இந்த பை டோனார் அண்ட் சிக்மா டோனார். ஸோ போத் ஆர் அவைலபிள் இன் தி அல்காக்சைடு லிகேண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா விச் மெட்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் காமன்லி ஸ்டெபிலைஸ்டு பை அல்காக்சைடு லிகேண்ட். அல்காக்சைடு லிகேண்ட் எந்த மாதிரியான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் +1 +2 +3, அதாவது ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை இது வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டர் தேன் +4 இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஹையாக உள்ளது எல்லாத்தையும் இந்த அல்காக்சைடு லிகேண்ட் வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின், which of the following alkoxide complexes is commonly used as a precursor in organometallic chemistry. அப்போ இதில் எந்த ஒரு அல்காக்சைடு வந்துட்டு இந்த ப்ரீகர்சர் ஆர்கானோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ டைட்டேனியம் டெட்ரா ஐசோபெர் ஆக்சைடு, நிக்கல் டெட்ரா கார்பனைல், சோடியம் வித் ஆக்சைடு, அயன் பென்டா கார்பனைல். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டேனியம் டெட்ரா ஐசோபெர் ஆக்சைடு வந்துட்டு ப்ரீகர்சராக இந்த ஆர்கானோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. So alkoxide ligands are prone to hydrolysis. What product is formed when an alkoxide complex reacts with water? அப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணுது இந்த அல்காக்சைடு. இப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படி ஹைட்ராலிசிஸ் நடந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பாக ஆல்கஹால் தான் கிடைக்கும். அங்கே RO- இருக்குது. அப்போ வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணால் ROH தான் அங்கே வந்து கிடைக்கும், ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ விச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அல்காக்சைடு லிகேண்ட் makes them ideal for stabilizing metal complexes. அப்போ இந்த அல்காக்சைடு லிகேண்ட் வந்துட்டு என்ன பண்ணுச்சுன்னா அந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுது அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங் எபிலிட்டி, ஹை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கிடையாது, நியூக்ளியோபிலிசிட்டி கிடையாது, லோ ஸ்டெரிக் இன்டென்ஸ் கிடையாது, ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங் எபிலிட்டி. அப்போ பாருங்கள், த ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங் எபிலிட்டி ஆஃப் அல்காக்சைடு லிகேண்ட் ஸ்டெபிலைசஸ் the metal center by increasing electron density. அடுத்த question, in a multi-nuclear metal complex, alkoxide ligand often act as. அப்போ இந்த மல்டி நியூக்ளியர் மெட்டல் காம்ப்ளெக்ஸ், மல்டி நியூக்ளியர்னா அங்கே 2 மெட்டல் இல்லைன்னா 3 மெட்டல் அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் இந்த மல்டி நியூக்ளியர் மெட்டல் காம்ப்ளெக்ஸ். அப்போ அங்கே வந்துட்டு என்னவோ ஆக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் கிடையாது, மோனோடென்டேட் கிடையாது, நான் கோஆர்டினேட்டிங் கிடையாது, பிரிட்ஜிங் லிகேண்ட்ஸாக அங்கே ஆக்ட் பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா அல்காக்சைடு லிகேண்ட் ஆக்ட் அஸ் பிரிட்ஜிங் லிகேண்ட் இன் மல்டி நியூக்ளியர் மெட்டல் காம்ப்ளெக்ஸ். அடுத்தபடியாக விச் ஆர் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் ஃபார்ம் ஸ்டேபிள் அல்காக்சைடு காம்ப்ளெக்ஸஸ் காமன்லி யூஸ்ட் இன் கேட்டலிசிஸ். அப்போ எந்த அல்காக்சைடு நம்ம வந்துட்டு இந்த கேட்டலிசிஸில் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம். அலுமினியம் அல்காக்சைடு தான் நிறைய கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அலுமினியம் அல்காக்சைடு காம்ப்ளெக்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் அஸ் கேட்டலிஸ்ட் இன் பாலிமரைசேஷன் அண்ட் ஆர்கானிக் சிந்தசிஸ். அடுத்தது பாருங்கள், த பெசிசிட்டி ஆஃப் அல்காக்சைடு லிகேண்ட் இன்க்ரீசஸ் வித். இந்த அல்காக்சைடு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து RO- எடுத்துக்கிடலாம். அப்போ இதனுடைய பெசிசிட்டினா என்ன, அதாவது ஈஸியாக இந்த
எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம என்ன சொல்லணும் பேசிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லோ எலக்ட்ரான் நெகட்டிவாக இருக்கணும். எந்த அல்கைல் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அதனுடைய எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கணும். அப்போ இதில் ஆப்ஷன் என்னென்னு பாருங்கள், இன்க்ரீசிங் சைஸ் கிடையாது, இன்க்ரீசிங் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கிடையாது, டிக்ரீசிங் சைஸ் கிடையாது. அப்போ டிக்ரீசிங் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆஃப் ஆர் குரூப், இந்த ஆர் குரூப்பினுடைய எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா இது என்ன ஆகும், ஈஸியாக டொனேஷனில் இன்வால்வ் ஆகும். அப்போ இது எலக்ட்ரான் டொனேட்டிங்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் இது மோர் பேசிசிட்டியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த பேசிசிட்டி ஆஃப் ஆல்கஹாக்சைடு லிகாண்ட் இன்க்ரீசஸ் வித் decreasing electronegativity of the R group. So decreasing electronegativity of the R group increases the electron donating ability of the oxygen atom, enhancing basicity. அப்போ இதே போல் உங்களுக்கு வந்துட்டு எல்லா கொஸ்டின் இருக்குது, எல்லா கான்செப்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் உங்களுக்கு வீடியோஸ் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா நம்முடைய ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.